சொக்கநாத பெருமானுக்கு செண்பகமலர் கொண்டு வழிபாடு செய்த பொழுது என் மனம் மகிழ்ச்சியால் திளைத்தது. உனக்கு இல்லையா? இல்லாம போகுமா? நம் பெருமாள் சும்மாவே சொக்க வைப்பார். செண்பகமலரோடு சொல்லவா வேணும்? அன்று கோவில் விட்டே வரவே மனமில்லை. ஆம் ஆம், எனக்கும் தான். அது சரி, இப்போது கூட மிக சிறந்த நறுமணம் மேலும் வருகிறது. அது எங்கிருந்து வருகிறது? காற்றுக்கு மனம் கிடையாது. ஒருவேளை உன் கூந்தலில் இருந்து வருகிறதோ? வேடிக்கையாக இருக்கிறது. கூந்தலில் மட்டும் இயற்கையாக மனம் உள்ளதா என்ன? நியாயமான கேள்வி. இதற்கு யார் நமக்கு விடை கூறுவார்? சங்கம் வைத்து தமிழ் வளர்ப்பவர் நீங்கள். தலை சிறந்து போனவர்கள் உங்களிடம் உள்ளனர். உங்கள் சந்தேகத்திற்கு அவங்க விடை சொல்ல மாட்டாங்களா என்ன? நிச்சயம் கூறுவார்கள். இதோ இப்பொழுது எவையை கூட்டுகிறேன். என் சந்தேகத்திற்கு விடை பெறுகிறேன். இங்கே பாருங்க. ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, என்ன அர்ஜென்ட்டாக வரணும். இப்போ அரசருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ அந்த சந்தேகம் எப்படியெல்லாம் களைய போறாங்க, யார் களைய போறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, அரசே, சொல்லுங்கள். பெண்களின் கூந்தலில் இயற்கையாகவே மனம் உள்ளதா அல்லது வாசனை திருவியும் பூசுவதா வாசனமாக உள்ளதா? என்ன ஆயிற்று புலவரே? உங்களுக்கு விடை தெரியாதா? அரசே, நான் ஒரு பிரம்மச்சாரி. பெண்கள் கூந்தலை பற்றிய விவரங்களை நான் இதுவரை ஆராய்ந்து பார்த்ததில்லை. இல்லறத்தில் வாழ்பவர்களிடம் கேட்டால் சரியான விடை கிடைக்க வாய்ப்புள்ளதென்று எண்ணுகிறேன். சரியான யோசனை. யாருங்க? அரசு வணங்குகிறேன். உடனே நகரத்திற்கு சென்று முடிச்சு கொட்டுங்கள். பெண்களின் கூந்தல் மனம் இயற்கையானதா அல்லது செயற்கையானதா என்ற இந்த சந்தேகத்தை தமிழ்பாடலை கொண்டு தீர்க்கும் போவதற்கு 1000 பொற்காசுகள் என்று அறிவியுங்கள். அவ்வாறே அளிக்கும் அரசு. நம் சொக்கநாத பெருமான் தான் என் ஐயம் தீர வழிகாட்ட வேண்டும். கவலை வேண்டாம் அரசே, விரைவில் தீர்வு கிட்டும். சரிங்க, நீங்க பாக்குறீங்க. சரிங்களா? 1000 பொற்காசுகள்னு அறிவிச்சுட்டாங்க. இப்போ சும்மாவா இருப்பாங்க மக்கள்? 1 ரூபா 2 ரூபானாலே ஒரு பொற்காசு 2 பொற்காசுனாலே இன்னைய நிலைமையில எப்படி இருக்கு? 1000 பொற்காசுகளாம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நற்றமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம் மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெருத்த சந்தேகம் எழுந்துள்ளது. அதனை உடனடியாக தீர்த்து வைப்பவருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமையுள்ளவர் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. என்ன 1000 பொற்காசுகளா? சொக்கேசா, சுந்தரேசா, எனக்கு உதவுங்கள். சுந்தரேசா, எனக்கு உதவுங்கள். அரசருக்கு ஏதோ சந்தேகமா? சந்தேகத்தை தீர்த்து வச்சா 1000 பொற்காசு வரும். அதுக்கு பாட்டு எழுதி எடுத்துட்டு போடுவா. பாட்டை எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியாதே. எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? எனக்கு உதவுவதற்கு எல்லாம் நீதானே. நீ தான் எனக்கு உதவி செய்யணும். அரசரோட பரிசு கிடைச்சா எனக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க என்னை மதிச்சு கொஞ்சம் பொண்ணு கொடுப்பாங்க. நானும் என் வாழ்க்கைய ஆரம்பிப்பேன்.
எனக்கு கொஞ்சம் கல்யாண காட்டுப்பா சொக்கேசா. யாரப்பா நீ? எதற்காக விளம்பி கொண்டிருக்கிறாய்? ரிசலுக்கு ஒரு பாட்டு எழுதணுமா? இதை எப்படி எழுதுவதுன்னு தெரியல. அதான் சொக்கேசர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாது, பாட்டை நானே தருகிறேன். பரிசின் மீது எனக்கு பற்றில்லை, முழுவதையும் நீயே வைத்துக்கோ. அப்படியா? உங்களுக்கு பரிசு வேண்டாவா? இதோ பாடம், வெற்றி உனக்கே, எடுத்துச்சு. ஐ, அந்த பரிசு கிடைச்சா என் வறுமை எல்லாம் போடுமே. தெய்வன் என் குரலை கேட்டுட்டான். அரசே, உங்கள் ஐயப்பக்கம் பாடல் இதோ என்னிடம். பாடலை சொல்லுங்க. பொங்கதே வாழ்க்கை அன்றிரை கும்பி காணன் செப்பாடு கண்டது மொழிமோ வயலியது கெளிய நட்பின் மயிலிய நெறியிற்று அறிவாய் குந்தலில் நிறையவும் மூலவோ நீ எறியும் பூவே. ஆ, அருமை! ஐயம் தீர்ந்தது. பரிசு உனக்கு. 1000 பொற்காசுடா. சற்று பொருட்கள் அரசே. தருமி, அந்த பாடலை இங்கே கூட. உன் பாடலில் பிழை இருக்கிறது. உன் பாடலின் விளக்கத்தை சொல் பார்ப்போம். அது அது இது உன் பாடல் தானே? அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். ஒரு புலவர் தான் இதனை எனக்கு எழுதி கொடுத்தார். என்னை பரிசு பெற்றுக் கொள்ள சொன்னாள். அவரது பாடல் தான் இது. அப்படி என்றால் அவரை இங்கே வரச் சொல். இப்பொழுது நீ செல். அப்படியே செய்கிறேன். நீ கருமி ஆனா டேய். இப்புலவன் கொண்டு வந்த பாடலுக்கு இச்சபையை குற்றம் கூறியவன் எவன்? உயர்ந்தவர்களிடம் மரியாதையுடன் பேச அறிகிறார்கள். நீ தான் இவன் எடுத்து வந்த குற்றமுடைய பாடலை இயற்றியவரோ? யாம் இயற்றிய பாடலில் குற்றமா? என்ன குற்றம்? சொல் குற்றமா, பொருள் குற்றமா? கூறி பாரும். பொருள் குற்றம் உள்ளது. உங்கள் பாடலின் பொருள் கூறுங்கள். கீழரே, நீரும் புலவர் தானே, உமக்கு பொருள் விளங்கவில்லையா? பாடலின் பொருளை நான் அறிந்தேன். அவ்வையோர் அறிய கூறுங்கள். சொல்கிறேன், கேளுங்கள். பல பூக்களில் இருக்கின்ற பூந்தாவினை யாராய்ந்து உண்ணும் வாழ்க்கையை பெற்ற அழகிய சிறகினை உடைய வந்தே, என் கேள்விக்கு நீ உண்மையாகவே அறிந்து கண்டதை என்னிடம் கூறு. என்னோடு நெருங்கிய நட்பினை கொண்ட மயில் போன்ற மென்மையும் நெருக்கமான பற்களையும் கொண்ட என் தலைமையின் கூந்தலைப் போலும் நறுமணமுடைய மலர்கள் உண்டோ? நீ அறியும் மலர்களுள் என்று ஒரு வன்னிடம் கேட்பதுதான் இப்பாடலின் பொருள். என்றால் பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டு என்பது உங்கள் பாடலின் பொருள் அல்லவா? அது என்ன சந்தேகம்? பெண்கள் கூந்தலில் நறுமலர்கள் மற்றும் திரவியங்களை பூசிக்கொள்வதால் தான் மனம் உண்டாகிறது. இயற்கையில் அவர்களின் கூந்தலுக்கு மனம் இல்லை. கருப்பு கரசிகள், தேவலோகத்து பெண்கள் ஆகிய போரின் கூந்தலுக்கு கூட இயற்கையில் மனம் இல்லையா? நான் தினந்தோறும் வணங்கும் காலத்தி அப்பன் இடது பக்கத்தில் உள்ள ஞான பூங்கோதையாகிய உமையம்மையின் கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் கிடையாது. நக்கீரா, என்னை உற்றுப்பார். நிச்சயமாக சத்தியமாக என் பாடலில் பொருள் குற்றம் உள்ளதா? இறைவா, வந்திருக்கும்
ஒன்றென்று உணர்ந்து கொண்டேன். இருப்பினும் தமிழுக்கு ஒரு குற்றம் வருவதை நான் ஏற்க மாட்டேன். நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா, சுவாமி, மன்னித்து விடுங்கள். அறியாமல் நாங்கள் பிழை செய்து விட்டோம். அவரை மீட்டுக் கொடுங்கள். இனி இது போல் தவறு நடக்காது. பாண்டியா, கவலை வேண்டாம். இதில் உன் தவறு எதுவும் இல்லை. நெற்றிக்கண்ணை கண்ட பின்னும் நடுவு நிலைமை மாறாதவராக, நீதி வழங்கும் பரவலாக, தமிழ் மேல் உயிரை விடவும் மேலான பற்று கொண்டவராக இருக்கும் நக்கீரரை உலகம் அறிய செய்திடவே இந்த விளையாட்டை அரங்கேற்றினோம். ஒரு தாமரை கிரகத்தில் இருந்த நக்கீரர் மீண்டும் உயிர் தெய்வார். தென்னாட்டினை சிவனே, எங்கள் அப்பனே, காக்கும் ஈசனே, தமிழ் தலைவனே, எங்கள் மீது எவ்வளவு கருணை இருக்கு. இறைவா, என்னை மன்னித்து விடுங்கள். அரசே, ஈஸ்வரன் அன்பத்தினிய பக்தன் தருமைக்கு பொற்காசுகளை பரிசளியுங்கள். நிச்சயம் செய்கிறேன். தரணி, உன் பக்தியை போற்றுகிறேன். உன் அன்பிற்கும் வேண்டுதலுக்கும் இறங்கி என்னை உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாரே. பாக்கியம் பெற்றவன் நீ. இதோ உனக்கான புல்கி ஏற்றுக்கள். அரசே நன்றி. இறைவா, இந்த சிறியவனின் குரல்களை கேட்டு எனக்காக வந்தியே. உன் அன்புக்கு ஈடா எதுவுமே இல்லை. என் காலம் உள்ளளவும் நான் உன்னை மறக்காம பூஜை செய்யறதுக்கு நீ அருள் புரியணும். ஓம் நமசிவாய. உங்களுக்காக நான் பாடும் கைலை பாதி காலத்தை பாதி என்ற இந்த அந்தாதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நக்கீரா, நீ என் நாயன்மார்கள் 63 ஒருவர் என்ற பேச்சை பெறுவார். எனது பக்தன் அகத்தியின் வழி தமிழின் நுட்பங்களை அறிந்து மேலும் பல இலக்கியங்கள் படைப்பவராக. இறைவா, பிறந்த பேச்சை நான் அடைந்தேன்.